ஒய்ஃபி உன் லைஃபுக்குள்ள வர இன்னும் வெறும் 200 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ வந்துடும். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கிளி பச்சை. அண்ணே கிளிப்பச்சை கலர்ல ஒரு ஜூஸ். கிளிப்பச்சை கிறுக்கு பயிருக்கு கல்யாணம் இருக்கு. சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்குலாம் ரெடியா? எல்லாம் ரெடி தானே. ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எவனை பலி கொடுத்தாது இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறோம். எங்க வீட்டு 4 ஓட்டு இருக்கு, மறந்துடாது. அதான் வந்துட்டோம்ல, இனிமேல் இங்கே தான் இருப்போம். நாளைக்கு காலையில் அவள் மகளுக்கு கல்யாணம். நீ இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. அப்படியே 2 குவார்டர் உள்ள போடுங்க, அப்படியே தண்ணியை வெளியே விடுங்க, ஓகேவா? டேய், உங்க அப்பனுக்கு அறிவே இல்லடா. கண்டவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இந்த கிறுக்கனை போய் எந்த கிறுக்கனை வர சொன்னா? எல்லாம் நல்லபடியாக முடியும்னு நினச்சேன். இது பெருசாக நடக்க போகுது தம்பி. நாளை காலையில 10:30 மணிக்கு என் மக கழுத்துல யாரை கொண்டாலும் தாலி ஏறும். நீ எதையாவது சொல்லி என் மக கல்யாணத்தில் பாட பார்த்தா உன்னை கொன்னே விடுவோம்டா. அந்த நாசமா போன நாக்கு அறுத்து புரியுறான். அண்ணே, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணியா? மாமா என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. அந்த ஆள் சுட்டா இந்த ஆள் வெட்டுவாரா? இரு கூட்டு பாக்க. சரி, அடி 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 அடி. அப்படி எல்லாம் உன்னை ஈராக விட்டுருமாப்பா. இதையும் நான் நடத்தி காட்டுவேன். அடி கிளிய போகுது. நான் நல்ல மனுஷனா இல்ல பைத்தியக்காரன்? இல்லப்பா, நாங்க தான் பைத்தியம். டேய், வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. என்ன தாத்தா நான் சொல்றது? தலைவர் தம்பி என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சு மியூசிக், அந்த மிக சிறப்பாக போகணும் போகணும் மேலே நல்லா இருந்தது. அதெல்லாம் டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் பார்க்குறப்போ சும்மா ரேண்டமாக அப்படி ஜம்ப் கட்ஸ் மாதிரி ஒரு கான்செப்டே புரியாமல் அந்தளவுக்கு என்கேஜிங்காகவும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் டேரக்டர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒரு முன்னாடி எடுத்த அந்த ஃபேமிலி அந்த டெக்ஸ்டிலே ஒரு சின்ன இது வச்சுருப்பார் அந்த ஃபாண்ட்டிலே. அந்த மாதிரி சம்திங் இந்த படத்தில் ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லர் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. டீசர் இருந்த அளவுக்கு ட்ரெய்லர் இல்லை. இருந்தாலும் பார்க்க தான் போகிறேன், கண்டிப்பாக இந்த படம் பார்க்க தான் போகிறேன். பட் ஏதோ ஒன்று இருக்கும்னு நினச்சி உள்ளே வந்தேன். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் ஜீவா சார் வந்து பயங்கர அந்த ஒரு ஹியூமரான வைப், அவரோட ஃபன்னான சைட் வந்து சீன் புரியலனாலும் அந்த ஆக்டிங் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஹிட் ஆகணும் அவ்வளோதான். இந்த பொங்கலுக்கு தலைவர் தம்பி தலைமையில், அப்புறம் வாத்தியார், இன்னும் 2 படங்கள் வருது. ஸோ என்ன குவாலிட்டியாக இருக்கோ அதன்படி ஓடணும். கண்டிப்பாக இவருக்கு இந்த படம் ஓடணும். ஆக்டர் ஜீவா உண்மையிலேயே அண்டர் ரேட்டட். அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக ஆக்ஷன், காமெடி, சீரியஸ் ரொம்ப நம்ம டச் பண்ண யோசிக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறவர். இந்த படம் ஜெயிக்கணும். அவரோட பாட்டு லைன்ஸில் வர மாதிரி இந்த படம் ஜெயிக்கணும். என்ன லைன் தெரியுதா? அந்த நம்ம தளபதி கச்சேரிலாம் இப்போ வந்தது. அவர் அப்போவே வந்து கச்சேரி ஆரம்பம்னு ஒன்று பண்ணார். அந்த பாட்டில் ஒரு ஃபேமஸான லைன் இருக்குது. நான் எனக்கு தெரியல, இருங்க, இதுதான். ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடிட்டுப்பார் இந்த பாட்டில். இட்டு அந்த லைன் தான். சென்சார் கட்டுன்னு கேட்டாலே டென்ஷனாக ஆகுது. அப்பா தேவலாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. சரி, அதாங்க, நீ தொட்டதெல்லாம் ஐட்டுன்னு ஒரு லைன் இருக்கும். அந்த படம் எனக்கு பிடிக்கும். கச்சேரி ஆரம்பம் ஒரு மாதிரி கமர்ஷியலாக ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனி ஜீவா சார் நடிக்க போகிற படங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் ஹிட்டு அந்த லைனில் வர மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப பேச வேணாம். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் பேசுவோம். சீக்கிரம் வேறு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃபாக ஹாப்பியாக இருங்க. பாய் மாமே.